புதுச்சேரியில் இடத்தகராறு காரணமாக விறகு கடையை மர்ம கும்பல் அடித்து நொறுக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் லெனின் வீதி உள்ளது. இந்த லெனின் வீதியில் முருகன் என்பவர் கடந்த 70 வருடங்களாக குடும்பத்தாருடன் வசித்து வருகிறார். அங்கு 30 வருடங்களாக விறகு கடை நடத்தி வருகிறார். இவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு விநாயகமூர்த்தி மற்றும் தட்சிணாமூர்த்தி என்பவருக்கு இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு நீதிமன்றம் வரை இந்த நிலுவையிலான நிலத்தகராறு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் நேற்று 20க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த கடையில் நள்ளிரவில் அந்த கடையில் அடித்து நொறுக்கிய காட்சிகளானது தற்போது வெளியாகி உள்ளது. மேலும் அந்த கடை சட்டத்தின் அலறி கேட்டு உடனடியாக அந்த முருகன் மற்றும் அவருடைய பையன் மனைவி அனைவருமே எதற்காக தாக்குகிறீர்கள் என்று கேட்டுள்ளனர். அப்பொழுது அவர்களையும் அந்த கும்பலானது அடித்து உழைத்துள்ளது. இது குறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து உருளையன்பேட்டை போலீசார் இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யாமல் அந்த முருகனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் முருகனுக்கும் விநாயகமூர்த்திக்கும் ஏற்கனவே இந்த இட தகராறில் யாருக்கு இந்த இடம் சொந்தம் என்ற ஒரு முன் விரோதம் இருந்து வந்ததாகவும் அதன் அடிப்படையில் இந்த இடத்தை காலி செய்ய வேண்டும் என்பதற்காக அடியாட்களை வைத்து இந்த சம்பவம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.